நான் ராஜேந்திரன் பேசுகிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ராஜேந்திரன் இந்த சென்னை ஓமர் பிஜன் அந்த இதில் வந்து பேசுகிறாருன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன். அதை தான் இன்றைக்கும் ஒரு பதிவு சொல்லலான்னு இருக்கிறேன். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு புறா கலைஞருங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய புறா வளர்க்குறாங்க, நிறைய ப்ரீட் பண்ணுறாங்க, ப்ரீடிங் எடுக்கிறாங்க. அதை வந்து முறையாக நம்ம பயன்படுத்தி போர்ட்ஸ் கொண்டு போயிட்டு லாஸ்டேஜ், அதாவது புறா நிறைய வேஸ்டேஜ் பண்ணாமல் விட்ட புறா லாஸ்டேஜ் குறைவா நிறைய புறா வரணும். அப்போ அதுக்குண்டான விளக்கத்தை நான் இன்னைக்கு கொடுக்கலான்னு இருக்கேன். நல்லா கவனிச்சு கடைசி வரைக்கும் பாருங்க, கரெக்டாக கேட்டுங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, புறா வந்து நிறைய லாஸ் ஆகுது, ஆந்திராவில் பிடிக்கிறாங்க, தடாவில் பிடிக்கிறாங்க அப்படின்னு ஏகப்பட்டவங்க சொல்றாங்க. அது நிஜம்தான். அவங்க பிடிக்கிறாங்கல்ல, நம்ம புறா உட்காந்து பிடிக்கதான் செய்வாங்க. இப்போ நீங்க ஒன்றும் வேண்டாம், இப்போ நம்ம வீட்டில் இருக்க வளர்க்குற ஒரு கோழியோ பறவை பக்கத்து வீட்டில் வந்து அவங்க பிடிக்கதான் செய்வாங்க. நம்ம அதுக்கு போகிறதுக்கு காரணம் என்ன? முறையான நம்ம அதுக்கு இது பக்குவம் தெரியல. தவறு நம்ம கிட்ட இருக்கு. அவங்க பிடிக்கிறாங்கன்றது அப்பலப்பட்ட விஷயம். நம்ம பறவை அங்கே போய் இறங்காதான் அவங்க பிடிக்கிறாங்க. அப்போ வானத்துல ஒரு பறக்கிற பறவை நேரம் வரணும். அதுக்கு உண்டான இது ஆற்றல் என்ன, அதை நம்ம பயன்படுத்த தெரியணும், கத்துக்க தெரியணும். நம்ம முறையா பயன்படுத்த லாசேஜ் இல்லாம பண்ணோம். இது காரணம் என்னன்னா, முழுக்க முதல் பாயிண்ட் பாருங்க, நம்ம டிவார்மிங் பண்ணுவோம். ரெண்டாவது பாயிண்ட் பண்ணீங்கன்னா பூட்டாக்ஸ் போடுவாங்க. சில பேர் இந்த டிராப்ஸ் கூட போடுறாங்க, பேன் போடுறது. ரெண்டாவது, மூணாவது இன்ஜெக்ஷன். மூணுமே என்ன பண்ணோம், இந்த 3 தப்பு விஷயங்களை முறையா பண்ண தெரியல, தவறா பண்றோம். ஆனா இன்னைக்கு வந்து பாருங்க, புறா ரேஸ் வந்து கிளப்ல நமக்கு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான், டேட் அறிவிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க இது மூலமா பண்றாங்க. இது தவறு. ஏன்னா நீங்க வந்து ஒரு 1ஆம் மாசம் ரேஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஏலியா ஒரு 3 மாசம் 4 மாசம் ஸ்டார்ட் பண்ணிட்டு, 1 மாசம் ஒரு வைத்தியம் பண்ணிட்டு, அது 3 மாசம் 3 வைத்தியம் பண்ணிட்டு, கடைசி அந்த 8ஆம் மாசம் 9ஆம் மாசத்துல ஃபினிஷ் பண்ணிடுங்க மூணுமே. அதுக்கப்புறம் 3 மாசம் ரெஸ்ட் கொடுத்துருங்க. 9ஆம் மாசம் முடிஞ்சு போச்சா, 10ஆம் மாசம் 11 மாசம் 12 மாசம் 1 மாசம் 3 மாசம் ஆயிடுது. 3 மாசம் ஒரு ட்ரெயின் போடும்போது லாசேஜ் குறைவா இருக்கும். புறா எல்லாம் ஆரோக்கியமா இருக்கும். உங்களுக்கு நல்லா இன்னைக்கு பாருங்க, புறா உங்களுக்கு மெயினா புறா பறக்கணும்னா அந்த புறா ஃபுல் கோட்டிங் வரணும். தெரியல, ஃபுல் கோட்டிங்னா என்னங்க? பவுடர். அது உடம்புல வாழ நிறைய இருந்தாதான் புறா கரெக்டா வரும். நீங்க லாஸ்ட் நேரத்தில் எல்லாம் பவுடரை போயிட்டு டேஸ் போட்டேன் வரல, ரேஸ் போட்டேன் வரல, இப்படி நிறைய தப்பு நம்ம மேல வச்சிருக்காங்க. நம்ம மற்றவங்க பிடிக்கிறாங்க, நம்ம தப்பு சொல்லக்கூடாது. என்ன நம்ம பண்ற தப்பு மிகப்பெரிய தப்பு. இந்த 3 தவறு நம்ம பண்ணாம இருந்தால கரெக்டா இருக்கும். பண்ணுங்க, முன்கூட்டியே பண்ணுங்க, லேட்டா பண்ணாதீங்க. ஒரு விஷயமா முன்கூட்டி பண்ணனா, இதுக்கு காரணம் என்ன சார் நீங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா புரிஞ்சுங்க சார். நீங்க வந்து ஒண்ணு, உங்களுக்கு ஒரு டாக்டர் வயிற்றுல பூச்சி இருக்கும் மருந்து கொடுக்குறாரு. உங்களால அதை மருந்து கொடுத்தது அப்புறம் ஓட முடியுமா? ரெஸ்ட் எடுப்பீங்களா, படுத்துவீங்க. அந்த மாதிரி தான் அந்த பறவைக்கு நீங்க டிவார்மிங் பண்ணோன்னா வயிறு புண்ணாயிடும். ரெஸ்ட் எடுக்க டைம் கொடுக்கணும், முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் அதே மாதிரி தான். உடம்புல வந்து தலைக்கு தேய்ச்சி அன்ன குளிச்சுன்னா உங்களுக்கு தூக்கம் வரும். தூங்குங்களா, தூங்க மாட்டீங்களா? எடுத்தோன்னா ஓடிடுவீங்களா? நீங்க என்ன பண்றீங்க? தூங்குற மருந்து கொடுத்துப்பட்டு டாஸ் போடுறீங்க, வருமா? வராது. இது பரவாயில்லங்க. லாஸ்ட் சில பேர் எடுத்து போய் அங்க இடுப்புல இன்ஜெக்ஷன் கைத்து இன்ஜெக்ஷன் போட்டு புறான வருமா, நாளைக்கு புறா வரும் இன்ஜெக்ஷன் போட்டாங்க சில பேர். கண் கூட நான் பார்த்துருக்கேன். அதெல்லாம் தவறுங்க. இது கூட பரவாயில்ல. ஒரு சிலர் டிவார்மிங்கா நீங்க பண்றாங்க, புட்டாக்ஸ் ஒரே டைம்ல பண்றாங்க. புறாவா இல்லைன்னான்னு தெரியல எனக்கு. இப்படியே தவறு பண்றாங்க, அனுபவசாலியோட பண்றாங்க. அதனால இதெல்லாம் மாத்திக்கிட்டோம். மாத்திட்டு நம்ம பண்ணோம்னால நம்ம புற லாஸ்டேஜ் இருக்காது, கிளியரன்ஸா வரும், பர்ஃபெக்டா இருக்கும். புரியுதுங்களா? இன்னைக்கு வந்து டிஓமிங் பத்தியோ புட்டாஸ் பத்தியோ இந்த இன்ஜெக்ஷன் போறதை பத்தியா பேசலாம் இருக்கிறேன். முறையா பண்ணுங்க. முறையா பண்ணிட்டு நம்ம ஜெயிக்கிறதுக்கு நல்ல லட்சியமா ஜெயிங்க. ஏன்னா இன்னைக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நிறைய லாசேஜ் பண்றாங்க. ஏன்னா எல்லாரும் நல்லா பிளட் லைன் வச்சிருக்காங்க, நிறைய செலவு பண்றாங்க. இன்னைக்கு தீனி விற்கிற வழியில நிறைய லாசேஜ். நம்ம நஷ்டத்தை ஏன் சார் ஏற்படுத்தணும்? தப்பா பண்ணாதீங்க. உங்களுக்கு சொல்லி கொடுத்தா நான் இருக்கிறேன். கொஞ்சம் புரிஞ்சு கிளியரா தெரிஞ்சு நான் வேற முன்கூட்டியே பண்ணுங்க, கரெக்டா ஜெயிங்க. எல்லாரும் ஜெயிங்க. இப்போ லாஸ் தான் பாருங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட நோய் வருதுன்னு புறாங்களுக்கு எல்லாரும் ஒரு நாள் எங்க பர்சனல் இருந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா பேராடைப்ல பல வகை நோய் இருக்கு. அந்த நோய் வராம முதல்ல தடுக்கணும்னா நீங்க இந்த ஆர்டிவிக் இன்ஜெக்ஷன் பண்ணணும். இந்த ஆர்டிவிக் இன்ஜெக்ஷன் பண்றதுல என்ன பயன் பாத்தீங்கன்னா, பல நோய் நம்ம வராம பாத்துக்கலாம். மெயினா இந்த கழுத்தடி வராம பார்க்கலாம், அப்புறம் இந்த கழிச்சல் ஏற்படாம பாத்துக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த சில நோய்களை தடுத்து இந்த கண்ணு நோய், ஓவரா கண்ணு புகை அடிச்சு போகுது, அது மாதிரிலாம் இது லைட்டான கண்ணு இல்லை ஏதாவது குணப்படுத்தலாம். ஆனா ஓவரா அந்த புகை அடிஞ்சு போய் தான் முடியுதுன்னா அது லொசோட்டா வந்து பண்றது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆர்டிவிக் இன்ஜெக்ஷனும் லொசோட்டாவும் ரெண்டும் ஒன்னா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா எல்லாம் வந்து இது வடை கொடு பெருசு கொடுக்குறாங்க. நான் வந்து என்ன பண்ண தனித்தனியா கொடுக்காம ரெண்டும் மிக்ஸ் பண்ணிட்டு எல்லா புறாங்களும் பெரிய புறா சின்ன எல்லாம் கொடுக்குறேன். 5 மாசத்துக்கு ஒரு முறை புறாவோட அந்த கழுத்து பகுதி மேல அந்த தோலை தூக்கி தோலுக்கு அடியில போடணும். அதை ஆடம் காட்டுறவங்களுக்கு பாருங்க. புறாவுக்கு இன்ஜெக்ஷன் பண்றது எப்படின்னா, புறா அப்படி பிடிச்சிங்க. இப்போ ஒரு ஆளா இருக்கீங்கன்னா மாரில் அணைச்சிக்கிட்டு இந்த கழுத்தை எப்படி தூக்கிட்டு இந்த தோல் மேலே இருக்கிற தோலை வந்து இந்த கையில தூக்கிட்டு பாருங்க, இந்த இடம் வெள்ளையா இதுல இந்த பக்கம் இன்ஜெக்ஷன் போடணும், இப்படி போடணும். அதே டைம்ல நீங்க இந்த டைம்ல இந்த வாட்டத்துல கூட வச்சு இப்படி இன்ஜெக்ஷன் போடலாம்.
ஏன் அதே மாதிரி இப்படி போடக்கூடாது, இது தவறு. ஓகேங்களா, இது தவறு இப்படி போடுறது. இந்த வாட்டத்தில் போடலாம், இந்த வாட்டத்தில் போடலாம். ஓகேங்களா, இது செய்முறை உங்களுக்கு காட்டுறேன். அதே மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் போடும்போது இந்த அளவு போடுங்க. ஒரு செஞ்சு புல்லா எடுத்துட்டீங்கன்னா 2 பறவைக்கு போடலாம். இந்த பாதி ஒரு பறவைக்கு, அந்த பாதி ஒரு பறவை. அதே மாதிரி போடும்போது சதையில போடாமல் தோல் கடியில் போகிற மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா நான் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அந்த தான் பண்ணுவேன். இதை வந்து நீ மேக்ஸிமம் ஒரு ஆள் பண்ணுறது 2 பேர் பண்ணலாம். புறா பிடிச்சிட்டு போனால் இன்னும் ஈஸியாக இருக்கும். இதை நான் வண்டி எப்பயுமே வந்து யாரும் வச்சுக்க மாட்டேன், நானே பண்ணுறதால உங்களுக்கு காட்டுறேன். இப்படி பண்ணும்போது புறாங்களை வந்து நல்லா அசையாமல் பிடிச்சிக்கிட்டு கரெக்டாக அந்த தோலை இந்த 2 வரல பிடிச்சினா மேலே வந்துடும். அப்போ கீழேருந்து அடியில் இப்படி போடலாம். இதான் அதோட முடிவு. சரிங்களா? அல்பாமர் இது. அல்பாமர் எப்படி கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, புறாங்களுக்கு வந்து வயிறார தீனி கொடுத்துடணும். வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து ஃபுல்லாக அதை மருந்து கொடுக்கணும். எப்படின்னா ஒரு புறாவுக்கு 5 சொட்டு கொடுக்கணும். இது வந்து விடைங்களுக்கு கொடுக்காதீங்க, பெரிய புறாங்களுக்கு கொடுங்க. மேக்ஸிமம் ஒரு 3 மாதம் பெரிய விடைங்களுக்கு கொடுக்கலாம். அது சின்ன விடை கொடுக்காதீங்க. ஏன்னா வயிறு வந்து தீனி சாப்பிட்ருக்கும்போது ரொம்ப இளமாந்து ரொம்ப ரணமாக வச்சு அனுசரிக்கு, அதனால கொடுக்காதீங்க. நோய் வாய்ப்பட்ட புறா கொடுக்காதீங்க, ஆரோக்கியமாக இருக்கிற போடுங்க. அதே மாதிரி இது வந்து 5 மாதத்துக்கு ஒரு கொடுக்கலாம், இல்லை வருஷத்துக்கு ஒரு வாட்டி கொடுக்கலாம். 5 சொட்டு கொடுக்கணும், அது மேலே கொடுக்காதீங்க. அந்த வாட்டர்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க, அது மாதிரி கொடுக்காதீங்க, அது தவறு. ஏன்னா எது வந்தால் ஒரு அளவாக கொடுக்கணும், அதுதான் கரெக்டாக இருக்கும். அது டிவார்மிங் ஆகும். நான் வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை தான் பண்ணிட்டு இருக்கேன். வருஷத்துக்கு 5 மாதத்துக்கு ஒரு வாட்டியும் பண்ணலாம், வருஷத்துக்கு ஒரு வாட்டி கொடுக்கலாம். நான் வருஷத்துக்கு ஒரு முறை தான் கொடுத்துட்ருக்கேன். நல்லா கிளியராக இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி அந்த தீனி கொடுத்துறப்ப 5 சொட்டு கொடுத்துட்டு 3 days பூரா பறக்கூடாதீங்க. அது இல்லாமல் ஒரு 3 நாள் லிவர் டானிக் கொடுக்கணும். ஓகேங்களா, வாட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லிட்டர் தண்ணி கரெக்டாக ஒரு 1 ml லிவர் டானிக், அதாவது புல்டோன், எப்பாசம் இந்த மாதிரி, இல்லை லிவர் 52 அந்த டானிக்கில் ஏதாவது ஒரு டானிக் வாட்டரில் 1 லிட்டர் தண்ணி 1 ml மிக்ஸ் பண்ணி எல்லாம் ஆற்றி ஒரு 3 நாள் வைங்க, உங்களுக்கு கிளியர் ஆகிடும். ஓகேங்களா, அந்த இன்ஜெக்ஷன் பண்ணாலும் அதான் பண்ணணும், டிவார்மிங் பண்ணாலும் அப்படி தான் பண்ணணும். புட்டாஸ் போடுறது இல்லை அந்த சொட்டு மருந்து இது பண்ணுறது பண்ணாலும் கொடுக்கலாம். அது மாதிரி நீங்கள் 3 நாள் லிவரை கண்டிப்பாக கொடுத்தீங்கன்னா கிளியராக இருக்கும் பூரா. ஏன்னா அந்த மருந்து கொடுத்தா சிலது வந்து கொஞ்சம் கேராகவும் அப்படியே உறங்குற மாதிரி பண்ணோம். அதே மாதிரி அந்த பூச்சி மருந்து கொடுத்தாலும் சொரிய ஆரம்பிச்சிடும், சாப்பிடாது. அப்போ அது லிவர் டானிக் கொடுக்கும், லிவர் கரெக்டாக இருக்கும், கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகி சாப்பிடாம ஜீரணமாகும், கிளியராக இருக்கும். ஓகேங்களா, ஏற்கனவே இந்த மருந்து பற்றி சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. இன்னும் ஒரு வாட்டி இதே ஒரு சேனல்ஸ் போட்டிருக்காரு. பூட்டாக்ஸ் போடுறவங்க அது போடலாம். இதை வந்து தலையில் ஒரு சொட்டம், அந்த வாலாண்ட ஒரு சொட்டம் விட்டாலே போதும் உங்களுக்கு. அது மாதிரி வயிறார தீனி சாப்பிட்ருக்கும் போது இதை கொடுங்க. ஒரு புறாவுக்கு தலையில் ஒரு சொட்டம், வாலாண்ட ஒரு சொட்டம் விடுங்க. வாலாண்டன்னா அந்த வால் எண்ணெஞ்சு வெளியே முளைச்சி வருது, அந்த இடத்துல கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா அந்த பேனம் வந்து கண்டிப்பாக போயிடுது. இல்லை உங்களுக்கு பூட்டாக்ஸ் போதும், அது பண்ணுங்க. எது பண்ணாலும் நீங்கள் லிவர் டானிக் கண்டிப்பாக வந்து வாரத்தில் அந்த 3 நாள் இந்த மருந்து கொடுத்ததுக்கு அப்புறம் கொடுக்கணும். அதே மாதிரி தீனி சாப்பிட்டதுக்கு அப்புறம் அது பண்ணணும். ஏன்னா இது இந்த மருந்து கொடுத்தா அப்புறம் வந்து தலை உடம்பெல்லாம் சொரிஞ்சு அந்த பேனு அது உள்ள அந்த அந்த பெறாலும் சொல்லுவாங்க, உடம்புல தோல்லேருந்து உரியும், அதெல்லாம் வந்து கொட்ட ஆரம்பிச்சிடும். சின்ன சின்ன முடியெல்லாம் கூட விழுந்து அப்புறம் முளைக்க ஆரம்பிக்கும். அப்போ இது பண்ணதுக்கப்புறம் பேனெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக போக மாட்டாங்க பண்ணிக்கிட்டு, அதாவது இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, இந்த 3 இது பண்ணுறது முன்னுக்கூட்டியே பண்ணிவிடுங்க. ரேஸ் போகிறது கண்டிப்பாக பண்ணாதீங்க. புறா வந்து ரொம்ப கஷ்டப்படும், வர்றது பெயின் ஆகிடும், டயர்ட் ஆகிடும், அது தூக்கம் வரும், சில டைமில் எலும்பு தோல்மை கூட ஆகிடும். அது மாதிரி தவறு வண்டி பண்ணாதீங்க. எப்போ வந்தாலும் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே ஃபோராக இது 3 வேலை பண்ணிவிடுங்க. நெருக்கத்தில் போய் பண்ணி இந்த மாதிரி புறா நிறைய லாசேஜ் பண்ணாதீங்க. ஏன்னா என்னோட அனுபவத்தை நிறைய இது மாதிரி பண்ணி சக்ஸஸ் இல்லாமல் இப்போ இருக்குது. இது மாதிரி நல்லா பண்ணும்போது கிளியராக வருது புறாங்க, ஃபால்ட் எதுவும் ஏற்படலை. ஏன்னா சில புறா பாருங்க போயிட்டு வந்தோடனே கழிச்சல் ஆயிடுச்சுன்னுவாங்க. நல்லா போச்சு சார், வந்துச்சு எலும்பு தோல்மை ஆயிடுச்சு புறா, என்ன புறா உறங்குது சார்ன்னுவாங்க. இதான் என்ன காரணம், நம்ம செய்கிற தப்பு தான். அதெல்லாம் அந்த தப்பை நீங்கள் சரி பண்ணீங்க. இந்த தவறு வந்து நீங்கள் செய்யாதீங்க. முன்கூட்டியே முடிச்சு வச்சுட்டீங்க, புறா கரெக்டாக நீங்கள் டாஸ்க் பண்ணுறதுக்கோ ட்ரைனிங் போடுறப்போ ரேஸில் கலந்துக்கிறதோ கரெக்டாக இருக்கும். நடு நேரத்தில் பண்ணாதீங்க, சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு விஷயமா இருக்குது, லாஸ்ட் இதில் உங்களுக்கு சொல்கிறேன். ரேஸுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் சில விஷயங்கள் பண்ணணும். அது எப்போ பண்ணோம்னா, ஒரு 400 கிலோமீட்டர் மேலே பண்ணக்கூடிய விஷயம் ஒன்று இருக்குது. ஏன்னா லாங் டிஸ்டன்ஸ் போகிறவங்க வந்து ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவாங்க, ஒரு டிவார்மிங் பண்ணுறோமையா, அதே மாதிரி பூட்டாஸ் ஒன்று போடுறோம். ஸோ இந்த 5 மாதத்துக்கு, அதாவது எப்படின்னா இந்த 200 ரேஸ் 300 ரேஸ் முடிஞ்சு 400 ரேஸ் முடிஞ்சு போனதுக்கப்புறம் ரெஸ்ட் கொடுப்பாங்க, 15 நாள் டைம் வரும். அப்போ அந்த கேப்பில் ஒரு மெத்தட் பண்ணணும் லாங் டிஸ்டன்ஸ் போகிறவங்களுக்கு. நெக்ஸ்ட் டைம் சொல்கிறேன், அடுத்த இதில் நீங்கள் அதை கொஞ்சம் ஒத்து பாருங்கள். இதை கிளியராக இந்த வாட்டி பண்ணுங்கள், அதை மாதிரி கரெக்டாக ஓட்டுங்க, சரிங்களா?
இன்னைக்கு வந்து புறா கலையில வந்து நிறைய பேர் எல்லா விஷயம் சொல்லுவாங்க. இந்த விஷயம் சொல்லி தர மாட்டாங்க. ஏன்னா முக்கியமான டாபிக்னா இன்னைக்கு கழுத்தடி வந்து நீங்க நிறைய பேர் பாருங்க, ஒருத்தர் முடுக்கி போட்டுருன்னுவாங்க, ஒருத்தர் கொண்டு போட்டது புறா எல்லா புறா பரவிடும் வச்சு அதை பயப்படுவாங்க. அத்தனை பயந்துருவாங்க. முதல் பாயிண்ட் அதை புறா கழுத்தாடிச்சனால நீங்க லேப்டாப் வச்சுக்க எல்லாம் பயந்துடுறாங்க. ஏன்னா அது குணப்படுத்தி பெரிய கஷ்டம் மாதிரி நினைக்கிறாங்க. அப்படிலாம் உனக்கு ரொம்ப ஈஸியா குணப்படுத்தலாம். நாலாவது அது புறா சொல்லுவாங்க, விளையாட்டு தரமா குணப்படுத்துறேன். கழுத்தாடி நோயில 3 ஸ்டேஜ் இருக்கு. ஒன்று லைட்டா சேக் பண்ண கழுத்தை, ஒன்று பார்த்தீங்கன்னா அப்படியே ரவுண்ட் அடிக்கும். என்ன சொல்லுவாங்க, அந்த ரவுண்டு போடும் பார்த்தீங்களா, அது மாதிரி பைக்ல அது மாதிரி அது சுத்தம் புறா. ரெண்டாவது மூணாவது புறா விஷயம் பார்த்தீங்கன்னா, கழுத்தாடி நோயில ஃபுல்லாக தலையில போய் தலையை கவுத்துக்கும். தலையை தூக்காது, திருப்பி நிமித்தம் திருப்பி உட்காந்துக்கும். திருப்பி அது நிற்கவே முடியாது. தலை வந்து கைத்து தலையில தேயும். கரெக்டாக இந்த மண்டை வந்து பார்த்தீங்கன்னா தலையில தேயும். அந்த மாதிரி ஆயிடும். இது 3வது ஸ்டேஜ். நீங்க நிறைய பேர் பார்த்தா கழுத்தாடி நான் ரெடி போட்டுருவாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் குணப்படுத்திடலாம். சத்து டானிக்கோ நிரோபன் மாத்திரை தான் சரியாயிடும். 2வது டாபிக் ஓரளவு தான் சரி பண்ண, மொத்தமாக சரி பண்ண முடியாது. அது நான் குணப்படுத்த சொல்றாங்க. ஒருத்தரை கேட்கறேன், என்ன குணம்? 3 புறா குணப்படுத்தினேன். நான் தெரிஞ்சுக்கினேன். சார் கழுத்தாடி எத்தனை ஸ்டேஜ் சார் இருக்குன்னா, சார் என் நோய் இதை குணப்படுத்திட்டேன் அப்படின்னாங்க. ஆனால் லைட்டா சாயுதுன்றாங்க. நோய் குணப்படுத்தினா கழுத்து சாயக்கூடாது, கிளியர் ஆகணும். அதான் நான் ஒருத்தர் கேட்ட சொன்னேன், சார் நான் ஒரு வாட்டி 40 புறா குணப்படுத்தினேன், ஒரு 45 புறா குணப்படுத்தினேன், ஒரு 50, ஒரு 30, ஒரு 27 கணக்கு வழக்கெல்லாம் எவ்வளவு சொல்லி கொடுத்துறேன் சார் அப்படின்னு. நாங்க குணமே படுத்த வேண்டாம், கைத்து முறைக்கு போட சொல்றாங்க. நான் போன வருஷம் நிறைய கொண்டேன், இந்த வருஷம் நிறைய கொண்டேன். அதான் சொன்னேன், சார் உயிருங்களை கொல்லாதீங்க சார், ஈஸியா குணப்படுத்தலாம் சார். உங்களுக்கு தான் சொல்லி கொடுத்தா நான் இருக்கிறேன். முத்து கவனிச்சு கேளுங்க. ஈஸியா மருந்து இருக்கு, ஈஸியா பண்ணலாம். ஒன்னும் பிரச்சனை இல்லை. எப்படி அப்புறம் நோயா இருந்தாலும் நோய் ஏற்பட்ட உடனே குணப்படுத்தினா உடனே குணமாயிடும். மேக்சிமம் 6 மாசம் அல்ல 5 மாசம் இதுக்குள்ள பண்ணிட்டீங்கன்னா பண்ண முடியும். அது தாண்டிச்சுனா பண்றது ரொம்ப கஷ்டம். அது ஸ்டேஜ் வந்து முத்தத்துக்குள்ள பண்ணிடணும். அதனால இந்த கழுத்தாண்டி வந்துச்சுன்னா நீங்க ஒண்ணுமே தேவையில்ல. ஏன் சார் மருந்து சொல்ல மாட்டேங்காதீங்க. இது சொல்லாத காரணம் ரொம்ப நாள் இதான் பிரச்சனை. என்னன்னா இதை நிறைய பேர் தவறா பயன்படுத்துறாங்க. நம்ம கத்துக்கின விஷயத்த அவங்க கத்துக்கின சொல்லி சொல்றாங்க. ஏன் நான் காது படியா நான் கேட்டது சில குரூப்புங்களே நம்ம கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு அவங்க போய் ஆச்சாரம் சொல்லி தராங்க. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு மருந்து சொல்ல முடியல. இது வந்து சீக்கிரம் சொல்லி தரேன். உங்களுக்கு ப்ராப்ளம் ஏற்படுதா, ஒரு நம்பர் இந்த வாட்ஸ்அப் யூடியூப்ல போடுவாரு. அந்த நம்பருக்கு பர்சனல் தட்டில் வாங்க. ஒன்றும் வேண்டாம். அந்த கழுத்தாண்டி வந்த புறாவை ஒரு 10 நிமிஷம் ஓடுக்கிற வீடியோ எடுத்து என் பர்சனல் தட்டுக்கு அனுப்புங்க. உங்களுக்கு ஈஸியா குணப்படுத்தா. பயப்படாதீங்க. புறாவை கொல்லாதீங்க. முதல் பாயிண்ட், கொல்லாதீங்க. தனியா ஒரு 2 லட்சம் வெயில காயிற மாதிரி வச்சிருக்கோம். வச்சுட்டு 10 நிமிஷம் ஓட வீடியோ எடுத்து எனக்கு போடுங்க. இமீடியட்டா குணப்படுத்திடலாம். நல்லா புரிஞ்சுங்க. 5 நாளா குணப்படுத்திருக்கேன், 10 நாளா குணப்படுத்திருக்கேன், 15 நாள் டோட்டலா குணப்படுத்திருக்கேன். டக்குன்னு உங்க புறாலாம் இப்போ லேட்டா பயப்பட வேண்டியதே இல்லை. அதாவது கழுத்தாட்டம் ஈஸியா குணப்படுத்தலாம். எளிய முறை வசதி தான். ஒன்றும் இல்லை, 2 வகையான மருந்து கொடுக்கணும். ஒன்று வெட்டினரி மருந்து, இன்னொன்று நம்ம ஈமனுக்குள்ள மருந்து. 2 மிக்ஸ் பண்ணி நான் கொடுக்குறேன். ஏன்னா இது இமீடியட்டா சொல்லுங்கன்னா சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து 7 வகையான மருந்து வருது. ஒன்னொன்னு ஒரு அளவு இருக்கு. அதனால தான் பர்சனல் ஷாட்ல வாங்க. கிளியரா குணப்படுத்தலாம். பயப்படாதீங்க. கண்டிப்பா குணப்படுத்தி நீங்களும் சொல்லுங்க, சார் சூப்பரா வேலை செய்யுதுன்ட்டு. அந்த மாதிரி அருமையான மருந்து இருக்கு, குணப்படுத்திடலாம். சரிங்களா? உங்களுக்கு காசோ பணம் நான் கேட்கல சார், ஃப்ரீ தான் சார். எல்லாருமே இந்த சர்வீஸ் நான் பண்றது எதுனா, நம்மள மாதிரி ஒரு உயிர், அதுவும் ஒரு உயிர் தான். அது வேற, நம்ம வேற இல்லை. அதனால அந்த உயிரை காப்பாத்த வேலை நம்மளுடைய. அந்த விதி எனக்கு தெரியுமா, சொல்லி தரேன். புரியுதுங்களா? வாங்க, நம்பிக்கை சொல்லி தரேன். யாரா இருந்தாலும் கேளுங்க, பயப்படாம கேளுங்க. கண்டிப்பா சொல்லி தரேன். ஓகே. இன்னைக்கு வந்து மொட்டை மாடியில் வந்துட்டோம். சரி, சார் கொஞ்சம் புறாங்களாம் போட்டோ எடுக்கலாம் சொல்லியிருந்தாரு. அது டைம்ல கொஞ்சம் கிரிட்டை பத்தி நீங்க பேசலான்னு ரொம்ப ஐடியாவோட இருக்கு. நிறைய பேர் ரொம்ப நாளாச்சு சொல்லி கிரிட்டை பத்தி. இருந்தாலும் சில விஷயங்கள் நம்ம எடுத்து சொல்றதால அவங்களுக்கு நன்மையா இருக்கும். ஆனா இன்னைக்கு காசு கொடுத்து வாங்குறாங்க இம்போர்ட் கிரேட்லாம். ஆனா இன்ன வரைக்கும் இம்போர்ட் கிரேட்டே வாங்குறதில்ல புறாங்களுக்கு. இயற்கையான கிரேட் தான் கொடுக்குறேன். முதல்ல பாயிண்ட் என்ன பண்ணீங்கன்னா, இன்னைக்கு தான் கூட சிப்பித்தூள் கிடையாது. ஒரு காலத்துல சிப்பித்தூளே கிடையாது. கடமா ஓடு சொல்லுவாங்க. மீனும் கடல் இந்த மீன்கள் எடுத்து போடுவாங்க. அதுவும் அந்த கடமா மீன்ல இருந்து எடுத்து போறது எலும்பு தான் அந்த கடல் வர சொல்லுவாங்க. இந்த வரைய நான் ஒரு டைம்ல போய் நானே அள்ளிட்டு வருவேன். சில டைம் நான் வேன் இருக்கும்போது பாண்டிச்சேரிலாம் சவாரி போகும்போது கடலை வரத்துல இருக்க அப்படியே கவர் எடுத்து பொறுக்கி போட்டு வேன் வச்சு எடுத்து வந்துட்டு புறா கொடுப்பேன். லவ் பேர்ட்ஸ் எல்லாம் கொடுப்பேன். இப்போ அதெல்லாம் வந்து நம்ம எடுக்கும் போதே எடுக்கும், அவங்களே எடுத்து வியாபாரம் பார்க்குறாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கடமா ஓடு, செங்கல் தூள், அடுப்பு கறி கூட வந்து இந்த பிரியாணி கடையில எல்லாம் பார்த்தீங்கன்னா அவிச்ச முட்டை இருக்கும். அந்த தோலை எடுத்து வந்துட்டு கொஞ்சம் காய வச்சுட்டு நல்லா தூள் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு தான் கொடுத்துருந்தேன்.
செங்கல் தூள் மிக்ஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும். நல்லா அருமையான கிரேட்டு. காசு கொடுத்து வாங்க, நானே ரெடி பண்ணுவேன். என்ன சொல்லுவாங்க, ஒரு 10 கிலோ 20 கிலோ போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு கூட மிக்ஸ் பண்ணுவேன். இப்போ 5 கிலோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணும்போது உப்பு வந்து கண்டிப்பாக தேவை. இப்போ வந்து கிரீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கடமா ஓட்டில் பார்த்தா உப்பு இருக்கும், கிரீட்லேயும் உப்பு இருக்கும். இப்போ அப்போ வந்து நல்லா வாங்கல காசு கொடுத்து அதெல்லாம் உப்பு மிக்ஸ் பண்ணுவோம். 1 கிலோ சால்ட் உப்பு வாங்கி மிக்ஸ் பண்ணுவோம். கல் உப்பு சால்ட் உப்பு கல் உப்பு நல்லா இருக்கும். ஏன்னா அதில் நிறைய விஷயங்கள் இருக்கு கல் உப்புல. அதை வாங்கி தூள் பண்ணிட்டு கிரீடோட மிக்ஸ் பண்ண டேஸ்ட்டாக சாப்பிடும். இதுக்கப்புறம் வந்து ரசப்பொடி கூட நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். ஏன்னா புறாங்கள் அதிக சளி பிரச்சனை வரும் சில ஊர்லலாம். அப்போ இந்த கிரீட்டா கூட என்ன பண்ணால் ஒரு 5 கிலோ கிரீட் எடுத்தீங்கன்னா ரசப்பொடி பாக்கெட் ஒன்று மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை பாருங்க, ஜீரகம் மிளகு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கூட காட்டா இருக்கும். அது டேஸ்ட் பண்ணி சாப்பிடும். அது இல்லாமல் உங்களுக்கு வந்து அந்த முட்டைறதுக்கு அந்த என்ன சொல்லுவாங்க, நமக்கு அந்த மீகால் மெஸ் சத்துக்கு கிடைக்கும். தோல் முட்டையிடாது புறாங்க. அப்போ நல்லா உங்களுக்கு ஆரோக்கியமாக கிளியராக இருக்கிறதால அடுத்த வடை வந்து சில பேர் வடை சின்ன வடை வரும், ஒன்று கால் எடுத்துக்கும், கை எடுத்துக்கும். இந்த மாதிரி கிரீட் கொடுக்கும்போது அந்த மாதிரிலாம் இழுக்காது. இப்போ பாருங்க, என் வீட்டில் என்ன வெத்தலை இருக்கு, புறா தந்து விட்டு வெத்தலை போய் சாப்பிடும். நம்ம சொன்னா நம்ப மாட்டீங்க, பாரு 2 சரி கீழே இருக்கிற வெத்தலை எல்லாம் குச்சி சாப்பிட்டேன் என் வீட்டில். அதுக்கு அந்த பக்கம் ஒரு வெத்தலை கொடி, இந்த வெத்தலை கொடி மேலே இருக்கிற வெத்தலை கொடி தான் ஒழுங்கா இருக்கும். அந்த வெத்தலை எல்லாம் கீழே புட்டு சாப்பிட்றோம். அந்த மாதிரி இந்த பச்சை இலைங்க, இந்த முருங்கைக்கீரை இலைங்க இதெல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடும். இதெல்லாம் வந்து புறாங்களுக்கு என்னன்னா அந்த பச்சை வந்து தேவைப்படுது. இன்னைக்கு வந்து அதெல்லாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க. இப்போ மாடியில் புறா வளர்ப்பாங்க, அதெல்லாம் சாப்பிடாது. ஏன்னா புறாங்க பாருங்க, இயற்கையான உணவு கீழே வருது, காஞ்சி போன தழை, அது வெத்தலை, முருங்கைத்தழை, அதாவது இந்த மல்லிகைப்பூ செடி தழை, இந்த முல்லைப்பூ செடி தழை எல்லாத்தையும் சாப்பிட்றோம். சுத்தி பாருங்க, குத்தி கீழே வச்சிருக்கோம். ஒரு தழையோட பச்சை தழையை பார்த்து கொத்தி விரும்பி சாப்பிடும். நல்லா கொடுக்குறதே கிடையாது. அதே மாதிரி மருதாணி தழை கூட சாப்பிடுது. ஆனா ஒரு ஆச்சரியப்படும், ஆனா அது புறாங்க நம்ம இதெல்லாம் கொடுக்கவே மாட்டோம். ஆனா அது விரும்பி சாப்பிடுது இத்தனை தழைங்கள். ஆனா அந்த பச்சை சம்மந்தப்பட்ட அதுக்கு தேவைப்படுதுங்க. இயற்கையான விலங்கு, இயற்கையான உணவு நம்ம கொடுக்க மாட்டோம். நம்ம கொடுக்குற ஃபுட்டு சரிமானம் ஆகணும் போது நம்ம எப்படி கீரை வகை சாப்பிட்றோமோ அதுக்கு கீரை வகை பிடிக்குது. இது வந்து நம்மள கொடுக்கணும் அவசியம். அது விரும்பி சாப்பிடும் போது நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ இதெல்லாம் அதுக்கு தேவைப்படுது. இல்லை லாங் டிஸ்டன்ஸ் பறக்கிற புறாங்களுக்கு அப்படிங்கும்போது பச்சைங்க நம்ம கொடுக்குறது ரொம்ப நல்லது. ஏன்னா நான் ஒரு டைம் தான் கீழே வந்து நம்ம வீட்டில் முருங்கை மரம் இருக்கு, முருங்கை இருப்பாங்க, அதை 5 கிலோ வந்துடும். அந்த குப்பையிலேருந்து அப்படி வைப்ப பாருங்க, ஒரு 5 நிமிஷம் அந்த இலையில காலி பண்ணிடும். அது மாதிரி இந்த பறவைங்களுக்கு வந்து ரொம்ப பச்சை தேவைப்படுது, கிரீட் தேவைப்படுது. கண்டிப்பா கிரீட்லாம் கொடுங்க. அதில் இந்த மாதிரி மிக்சிங் நிறைய பண்ணி கொடுங்க. அதே மாதிரி மழை நேரத்தில் கொடுக்காதீங்க. ஏன்னா நீர் போடும் போது அந்த கிரீட்ல தண்ணி போட்டு சாப்பிட்டுச்சுன்னா புறா பாதிப்பு ஏற்படும். அந்த டைம் கூட மற்ற டைம்ல கிரீட் கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி குஞ்சு பொறிச்சிருக்கா, முட்டையில விழுந்துச்சா கிரீட் வைங்க. கண்டிப்பா கிரீட் அந்த நேரத்தில் ரொம்ப அவசியம். அடிக்கடி கிரீட் கொடுத்து ரொம்ப நல்லது. அதே மாதிரி சில பேர் தினசரி கொடுப்போம், அப்படியே கொடுக்கக்கூடாது. வாரத்தில் 2 நாள் அது மாதிரி கொடுத்துட்டு வந்தா கிரீட் நல்லா இருக்கும். ஓகேங்களா? நன்றி, வணக்கம். டிஓமிங் பண்ணுறதை பற்றி பேசினேன் இது வரைக்கும். பூட்டாஸ் போகிறத பற்றி சொல்லியிருந்தேன். அதே டைமில் வந்து இன்ஜெக்ஷன் போகிறத பற்றி சொல்லியிருந்தேன். இன்னும் ஒன்று கொள்ளத்தாட்டி நோய். இன்ன வரைக்கும் அதை பற்றி முழுசாக குணப்படுத்தணும், அது கொண்டு விடுவாங்க. என்ன தெரிஞ்சாலும் யாரும் கொல்லாதீங்க. எது வந்தாலும் என்கிட்ட கான்டாக்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக ரெடி பண்ண மருந்து நம்மகிட்ட இருக்கு. ரொம்ப பெரிய செலவுலாம் போனால் சிம்பிளாக இதுக்கான நம்ம இம்போர்ட்டர் மருந்து வாங்கணும், அந்த மருந்து அவசியம். சாதாரண மருந்தை குணப்படுத்தலாம். எளிய முறையில் குணப்படுத்திருக்கேன். இன்னொன்று என்ன சொல்ல போதுன்னா, புறாங்களுக்கு கிரீட்டு இது மாதிரி சம்மந்தம் நிறைய கொடுங்க. வரைக்கும் இவ்வளோ பேசியிருந்தோம். அடுத்த வாரம் இன்னும் நல்ல சப்ஜெக்ட் பேசுகிறோம். இது 3வது எபிசோடு போயிட்டு இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு யாருன்னா இதை வேற ஏதாவது நோயை பற்றி கிளியராக தெரியணும், டவுட் எதாவது எனக்கு கேளுங்க. இந்த யூடியூப்ல எங்கள் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன், அது பேசுங்க. அதே மாதிரி யோகத்தை பற்றி நான் பேசுறேன், அதை பற்றி உங்களுக்கு டவுட் தான் கேளுங்க. என்னோட குரூப்பும் ஒன்று இருக்கு, இதெல்லாம் அந்த மெடிசன் குரூப், மருத்துவ குரூப்னா அது வேணா கூட லிங்க் தரேன். அதில் வந்து நீங்கள் வரலாம், வந்து இணைஞ்சிக்கலாம். எந்த ஒரு டவுட்டும் புறா பற்றியோ யோகத்தை பற்றியோ கேட்டுங்க. தெளிவான முறையில் யோசனை நான் காத்துட்டு இருக்கேன். இதுக்காண்டி நான் யார்கிட்டயோ இது காசு கொடுங்க அது காசுலாம் கேட்கறது, ஃப்ரீயாக தான் சொல்லி கொடுக்குறேன். உங்களுக்கு கஷ்டப்படுறீங்க அப்படின்னா புறாங்களை கொல்லாதீங்க. எந்த நோய் வந்தாலும் குணப்படுத்த ஈஸியான மருந்து இருக்கு. ஆனால் அதுதான் நான் இந்த சிறு வயசுல கத்துட்டு இருக்கேன். இது வந்து உயிர்களை வந்து யாரும் அதிகக்கூடாது, கொல்லக்கூடாது எனக்கு ஒரு எண்ணம் தான். அதை காப்பாற்றுறது கண்டிப்பாக வருத்தம் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லித்தரேன். கண்டிப்பாக கேளுங்க. நன்றி, வணக்கம். அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். யோகத்தில் இருக்கிறவங்களுக்கு யோகத்தில் இதில் வந்து நான் ரொம்ப நாள் இது பண்ணிட்டு இருக்கேன். நிறைய விஷயம் கிடைஞ்சி அதை பற்றி என்ன பேசுகிறேன். நான் என்னோட சக்திங்க, என் உடம்பு ஏற்பட்ட உணர்வுகள், நான் அடைஞ்ச மெயின் ஆனம் என்னன்னா, ஒரு யோகத்தில் இருக்கும்போது ஒரு சித்திகள் ஏற்படும், சில சக்திகள் கிடைக்கும். இது அடைஞ்சது தான் நான் சொல்கிறேன். ஏன்னா என் வாழ்க்கையில் நான் ஒன்றும் அடைஞ்சதை பற்றி தான் பேசுகிறேன். மற்றவங்கள மாதிரியோ இதை பார்த்துட்டு அதை பற்றி பேசுறதும் கிடையாதுங்க. உணர்ந்தேன், என் லைஃப்பில் பட்ட அனுபவத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஒரு யோகசாலிக்கு இந்த மாதிரி இது ஏற்படுதுன்னா இதனால நீங்கள் கடந்துட்டீங்கன்னு அர்த்தம். அதுதான் உங்களுக்கு சொல்ல வரேன். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ லாஸ்ட் டைம் உங்களுக்கு யோகத்தில் வந்து இறந்து என் உயிர் போயிட்டு திருப்பி வந்து சொல்லியிருந்தேன்.
இது எப்படின்னா நடந்த வழக்கலன்னா தினசரி நான் பணி போயிட்டு வருவேன், வீட்டுக்கு போயிட்டு காலையில இருந்து யோகா பண்ணுவேன், இன்னும் மாலையிலும் பண்ணுவேன். இப்படி பண்ணும் சனிக்கும் ஒரு நாள் சிவன் கோயிலுக்கு போயிட்டு நான் எப்பவுமே யோகா பண்ணுறது என் வழக்கமா உண்டு. அது இப்போ பண்ணும்போது எப்பயும் பார்த்தா உடம்பை நான் ஃப்ரீ பண்ணிப்பேன். வயிற்று அந்த ஒரு இதுவும் இருக்காது, சுத்தமாக குளிச்சுட்டு ஆரோக்கியமாக இருக்கும்போது யோகா பண்ணுவேன். அப்போ வெள்ளாடு தான் கொடுத்துறது பழக்கம் உண்டு. சிறுவதில் எனக்கு பிடிக்கும். இது யாரும் சொல்லி எல்லாம் எனக்கு எடுத்தது, எனக்கு ஏற்பட்டது உணர்வு. நான் அப்படி பண்ணேன், இதான் எனக்கு பிடிச்சிருக்கு, அதை ஏற்றுக்கிட்டேன். அப்படின்றதுல நான் என்ன பார்த்தீங்கன்னா எந்த குருக்கிட்டே கற்றுக்கல. என்னோட இது அந்த நிலையில இருப்பேன், தர்மம் செய்வேன், உயிரினங்களுக்கு உணவு கொடுப்பேன், பசுங்களுக்கு பழம் கொடுப்பேன். அதே டைம்ல யாருன்னா ஒரு கஷ்டம்னா தான் அவங்களுக்கு வேண்டிய அறிவுரை புத்திசாலித்தனமா சொல்லி கொடுப்பேன். இதை பண்ணுங்க சொல்லுவேன். அவங்க பிடிக்கலாம்லாம் சொல்லுவேன், பிடிக்கலாம் சேர்ந்து விட்டுடுவேன். இருந்தாலும் முக்கியமாக ரெண்டு முறை அதை சொல்லி கொடுப்பேன். சில பேர் பற்றி நல்லா ரொம்ப நன்றி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சில இது சேவை பண்ணுவேன். அதே மாதிரி நீங்களும் பண்ணுங்க. யோகத்துல முக்கியமானது என்னன்னா பிறருக்கு உதவி செய்யணும். அதாவது எப்படின்னா எல்லா உயிரும் தன் உயிர்ப்பு நினைக்கிறவன் தான் யோகசாலி. அது செடியா இருக்கட்டும், மரமா இருக்கட்டும், குருவியா இருக்கட்டும், பறவையா இருக்கட்டும், நாயா இருக்கட்டும், பசுவா இருக்கட்டும், அனைத்து உயிரும் நம்ம உயிரே அனைத்து உயிரும் கலந்துருக்கிறது. இது எப்படி நான் உணர்ந்தேன்னா யோகத்துல பட்ட அனுபவம் ஏற்கனவே சொல்றேன். எப்படி எல்லாத்துலயும் கலந்துருக்கிறேன்னா அதை கண்ணு கூட நான் பார்த்ததுனால சொல்றேன். ஓகேங்களா? யோகத்துல 3ஆம் நாள் போகும்போது எனக்கு தெரிய வந்தது. அதான் சொல்ல வரேன். இப்போ லாஸ்ட் என்ன சொல்றேன்னா எனக்கு அந்த சனிக்கிழமை தோறும் கோயிலுக்கு போற பழக்க வழக்கம் உண்டுங்க. அது மாதிரி சிவன் கோயில உட்காந்து எப்பயுமே 10 மாசம் நான் உட்காந்து யோகா பண்ணுவேன். அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு என் தலையில பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா ஒரு சுருக்குன்ற ஒரு வலி ஏற்படுது. பாத்தீங்கன்னா என்னோட உணர்வு அந்த உயிர் சொல்லும் பத்தி அந்த ஃபுல்லா பிளாக் ஆயிட்டு ஆயிட்டு சுத்தமான சொன்னா ஒரு மனிதனோட எப்படி அந்த உயிர் பணம் எல்லாம் போயிடுமோ அது மாதிரி எல்லாமே போயிடுச்சு. என்ன சொல்லுவாங்க, ஒரு விளக்கு ஏற்றணும்னா அது ரூமே வெளிச்சமா இருக்கும், வெள்ளை காலத்துல ரூம் வெளிச்சு வந்துடும். அதே மாதிரி என் வாழ்க்கை ஃபுல்லா இருட்டாயிட்டு அப் டவுன், அதாவது அணைஞ்சு திருப்பி மறுபடியும் அந்த விளக்கு பத்த வச்ச மாதிரி என்னோட உயிர் திரும்பி வந்தது. உணர்ந்ததோடல அந்த இது பண்ற ஏந்து நிக்கிறேன், என்னால நிக்க முடியல. என்ன சொல்லுவாங்க, ஆகாசத்துல மதுகிற மாதிரியா பறகுற மாதிரியா இருந்தது. இது சுவாயத்துன்னு சொல்ல முடியல. அந்த மாதிரி ஒரு பரவசம் இல்லை. அழுகுற மாதிரி இருக்கு, அழுகுற இல்லை. சந்தோஷமா இருக்கு, அதே டைம் ஆனந்தமா இருக்கு. யார்கிட்ட பாச முடியல. என்ன சொல்லுவாங்க, பறகுற மாதிரியே இருக்கு என்னோட உணர்வுகள், அப்படியே சுத்தி வர மதுகிற மாதிரியே இருக்கு. அதாவது அந்த சத்தியம் தாங்க முடியல. அவர் கொடுத்த சிவன் கொடுத்த சத்தியனால தாங்க முடியல. அதுக்கப்புறம் ஒரு மரத்துல நான் என்ன பண்ணேன், ஒரு அத்தி மரம் சிவன் கோயில பாடி கோயில இன்னைக்கு படாத மரம் இருக்கு. அந்த மரத்துல என்னோட தலையை சாட்சி கொஞ்ச நேரம் அந்த உணர்வுகள் இறங்கணும்னா சத்திய பழைய நிலைமை திரும்பிட்டேன். கிளியர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எப்பவும் போல நான் என்ன பண்ணுவேன்னா இப்படி டைம் வச்சா காலைல யோகம் பண்ணுவேன். என்னோட டியூட்டி முடிச்சுட்டு இப்போ நான் இப்போ வேன் வச்சிருந்தேன், மகேந்திரா வேன் சொல்லிட்டு. அதில் ஸ்கூல் சவாரி முடிச்சுட்டு அப்புறம் ஆஃபீஸ் ட்ரிப் போனோம். அந்த டைம்ல வீட்டுக்கு வர முடியாது. இப்பயாவது என்னால் வீட்டுக்கு வந்து இப்போ ஆட்டோ ஓடிட்டு இருக்கேன். அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஸ்கூல் சவாரி முடிச்சுட்டு ரோட்டு வர வண்டி நிப்பாட்டு யோகா பண்ணிடுவேன் வேன்ல உட்காந்துட்டு. இப்படி நான் யோகா பண்ணும்போது என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா வேன்ல உட்காந்து யோகா பண்ணி ஃப்ரண்ட் அண்ட் டிரைவர் சீட்ல உட்காந்துட்டு எதிர்க்க பாத்தீங்கன்னா வள்ளலாறு தெரியுது. பகல்ல காலையில பாத்தீங்கன்னா ஒரு 8 மணி இருக்கும். நான் அப்படியே அந்த வேன்ல உட்காந்து யோகம் பண்ணிட்டு கண்ணு தடுக்கிற எதிர்க்க வள்ளலாறு தெரியுது. என்ன இது சாமி வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டு ஏன் கண்ணு முன்னாடி தெரியுறாரு, என்ன இது? நான் யோசிக்கிறேன், எனக்கு ஒன்றும் புரியல என்ன நடக்குது. ஏன்னா அன்னைக்கு முதல் நாள் தான் அந்த கோயில் எப்படி, அப்புறம் மறுநாள் வேலையை முடிச்சுட்டு டியூட்டி முடிச்சுட்டு யோகா பண்ணிட்டு கண்ணு தடுக்கிற எதிர்க்க நிற்கிறார். அப்படியே என்ன சொல்லுவாங்க, ஒளி தேகமா இல்லை அந்த வெள்ளை உருவமா தெரியுறாரு. என் கண்ணு நல்லா தெரியுது. என்ன வளராரு தெரியுறாரு, எனக்கு ஒன்றும் புரியல. முடிஞ்சு போச்சுங்களா? திருப்பி அதே உணவுல வீட்டுல உட்காந்து யோகா பண்றேன். இந்த விளக்கு எடுத்துவாங்க பத்தியா, அந்த ஒலி போற அந்த ஒலி அப்படியே இந்த நேர்கோட்டில் கரெக்டா அந்த நெத்தியில அந்த ஒலி உள்ள போறது. அப்படியே அந்த அழியில இருக்க ஒலி நெத்தியில போகுதுன்னா இப்போ ஒரு ஒலி போகுது. ஒரு ஆச்சரியமா இருக்கு. அப்படியே மேல் உலகத்துல இருக்கிற மாதிரி அந்த ஆகாசத்துல இருந்து பூவாரி அரிப்பாங்க பாத்தீங்களா, பெரிய தலைவர் வந்தாருன்னா வானத்துல இந்த பெண்கள் எல்லாம், அது மாதிரி தேவாதி தேவரெல்லாம் பாக்குறாங்க, எல்லாம் தெரியுறாங்க. பூ அரிக்கிறாங்க. திருப்பி நான் அப்படியே ஒரு மாதிரி ஆனந்தத்தை பாக்குறேன். விஷ்ணு, பிரம்மா, சிவா 3 பேரும் காட்சி கொடுக்குறாங்க வீட்டுல கீழ் ரூம்ல உட்காந்து. அந்த அதிசயத்தை என்ன சொல்ல முடியும்? இந்த மாதிரி அதிசயம் பாருங்க எவ்வளவு நடந்தது. இது ஒரு ஆனந்தம். இந்த மாதிரி ஒரே நேரத்துல மும்மூர்த்திகள் காட்சி எனக்கு கிடைச்சது. என்ன அபூர்வம் பாருங்க. அதான் சொல்லுவாங்க, யார் யோகத்தை மேல அவங்களால என்ன முடியாத ஆனந்தம் சக்தி கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு தரிசனம் எனக்கு அடைஞ்சது. மனசு ரொம்ப சந்தோஷமாயி போச்சு. அன்னைக்கு எனக்கு ஒரே நாள் அது நிச்சயம் கிடைச்சு போச்சு, சத்தியம் கிடைச்சது. அப்புறம் அந்த மும்மூர்த்திகளோட காட்சி கிடைச்சது. அது வண்டி இல்லைங்க, ஒரு நாளும் ஒரு பிச்சை மாதிரி ஒரு நாள் யோகம் ஒரு விஷயம். பல சித்தருங்க, நீங்க மறைஞ்ச சித்தர்கள் இருக்காங்க, உயிரக சித்தர்கள் எல்லாருமே இந்த மாதிரி தினசரி. அதுல இருந்து என்னாச்சுன்னா ஒரு நாள் வீட்டுல உட்காந்து யோகம் பண்ணிட்டே இருக்கேன். இதே மாதிரி தான் மாடியில் உட்காந்துட்டு அந்த பாக்ஸ் யோகா பண்ணிட்டு இருக்கேன். அன்னைக்கு பாத்தீங்கன்னா மகாவீர வர்த்தமானர் ஆடையே இல்லாம காட்சி கொடுக்குறாரு. நம்புவீங்களா? பின்னாடி போதி மரத்தோட உட்காந்துட்டு அப்படியே ஆமணமா ட்ரெஸ் எல்லாமே எனக்கு காட்சி கொடுக்குறாரு. நான் முன்னாடி உட்காந்து 10 வருஷம் அவர் ஏன் யோகா பண்றாரு, என் கணக்கு தெரியுது.
என்ன இவர் ஆடை இல்லாமல் இருக்கிற சாமியார் பின்னாடி ஒலி வகையோட காட்சி கொடுக்குறாரு. அதே மாதிரி யோகத்துல நடந்தது சாதாரண விஷயங்கள நீங்க எப்படி எப்படியோ என்னன்னோ சொல்றாங்க. ஆனா யோகத்துல இன்னும் ஏகப்பட்ட காட்சி கிடைச்சி சந்தோஷம், ஆற்றல், இன்னும் நிறைய விஷயம் கிடைச்சிருக்கு. இதோட நம்ம நிறைவு பகுதி சொல்றேன். இன்னும் நிறைய விஷயம் நடந்திருக்கு. காமாட்சி அம்மனை பார்த்தது, அப்புறம் என்ன சொல்லுவாங்க, அஸ்தமா சித்து அடைஞ்சது, இந்த என்ன சொல்லுவாங்க 5 வகையான அமுதம். அதுல இப்போ நானும் அமுதங்களை அடைஞ்சிருக்கேன், கிடைச்சிருக்கு. இதை பத்தி விரிவா அடுத்த பகுதியில பேசுவோம். நன்றி, வணக்கம்.